அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். நான் உள்ள அரங்கத்திற்குள் நுழைந்தவுடன் சில மாணவ செல்வங்கள் கைகளில் புத்தகங்களுடன் மிகுந்த கவனத்தோடு படித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் உட்பட அனைவரையும் புத்தகங்களை மூடி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் இன்று படிப்பதும் கடந்த சில தினங்களாக படிப்பதும் உங்களுடைய போட்டியின் வெற்றியை ஒருபோதும் தீர்மானிக்காது என்பதை போட்டித் தேர்வுகளுக்கு இது போன்ற தேர்வுகளுக்கு படித்த மாணவன் என்ற அனுபவத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவ செல்வங்களாகிய நீங்கள் எதிர்காலத்தில் எந்த உயரங்களை அடைந்தாலும், எந்த துறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த துறையில் பணிபுரியக்கூடிய ஒரு ஆளுமையாகவோ அல்லது அந்த துறையினுடைய தலைவராகவோ நீங்கள் உருவாகின்ற போது நிச்சயமாக தமிழ் மொழி சொல்லித்தரக்கூடிய விழுமியங்களை, திருக்குறள் உங்களுக்கு கற்பிக்கக்கூடிய உண்மைகளை எப்போதும் பின்பற்றக்கூடிய நபர்களாக இந்த சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்பதற்குத்தான் திருக்குறளின் வழியாக உங்களுக்கு ஆளுமை பண்பை வளர்ப்பதற்கான 2 நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினுடைய 90 விழுக்காடு நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் நிகழ்ச்சிகள் உங்கள் பங்கேற்பு, உங்களுடைய ஆர்வம் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் இருக்கின்றதே தவிர நீங்கள் 2 நாட்களில் படித்துவிட்டு இங்கே நடக்கும் போட்டிகளில் வெற்றி பெற முடியும் என்பதில் இல்லை. எனவே அதை நீங்கள் மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையின் மூலமாக திருக்குறளையும் தமிழ் இலக்கியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அதில் ஒன்று, தற்பொழுது கல்வியில் சிறந்த விளங்கக்கூடிய மாணவர்கள்தான் எதிர்காலத்தில் மிக முக்கியமான துறைகளில் தலைவர்களாக இருப்பார்கள். அவர்கள்தான் நாளை மருத்துவர்களாக உருவாவார்கள். பொறியியல் துறையில் மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படக்கூடிய மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். அறிவியல் தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊன்றி செய்யக்கூடிய ஆளுமைகளாக அவர் வருவார்கள் என எதிர்காலத்தில் யாரெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதோ அத்தகைய மாணவர்களை முன் பருவத்திலிருந்தே அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் 1500 மாணவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தமிழ் திறனறி தேர்வை பள்ளி கல்வித்துறை நடத்துகிறது. அந்த திறனறி தேர்வில் 750 மாணவர்கள் பொது போட்டியில் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி என அனைத்து வகை பள்ளி மாணவர்களும் அந்த 750 வரலாம். மீதம் இருக்கக்கூடிய பாதி விழுக்காடு, மீதம் இருக்கக்கூடிய 750 மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து மட்டுமே வரக்கூடிய அளவிற்கு அந்த 50 விழுக்காடு இடஒதுக்கீடை அரசு பள்ளிகளுக்கு வழங்கி ஆண்டுதோறும் 1500 மாணவர்களை தமிழ் திறனறி தேர்வின் மூலமாக தமிழ் ஒலிம்பியாட் எக்ஸாம், இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம் என்பது உலகம் முழுவதும் புகழ்பெற்றது. இளம் வயதில் ஒவ்வொரு துறையிலும் ஆர்வம் இருக்கக்கூடியவர்களை இது போன்று தேர்வுகள் வைத்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அது தொடர்பான பயிற்சிகளை வழங்குவதன் மூலமாக அவர்களை அடுத்து வரக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு அந்த துறையில் தயார் செய்வதுதான் இது போன்ற தேர்வுகள் பயிற்சிகளினுடைய நோக்கம். இன்று நீங்கள் ஒரு 16-17 வயதில் இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நீங்கள் உங்களுடைய கல்லூரி படிப்பை ஒரு 20-21 வயதில் முடிச்சுட்டு அடுத்து வரக்கூடிய 50 ஆண்டுகள், அரை நூற்றாண்டு காலம் இந்த சமூகத்தில் அந்த துறையின் போக்கை தீர்மானிக்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் ஆக்டிவாக ஒரு 70 வயசு வரையும் ஒர்க் பண்ண முடியும். அப்போ ஒரு 50 ஆண்டுகள் நீங்கள் இந்த சமூகத்தில் இந்த துறையில் விற்பனர்களாக அல்லது அதனுடைய போக்கை தீர்மானிக்கக்கூடிய தலைவர்களாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட மாணவர்கள் தமிழ் மொழி தரக்கூடிய விழுமியங்களை பின்பற்றக்கூடியவர்களாக, திருக்குறள் எந்த கருத்தை உலகத்திற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வழங்கி இருக்கிறது என்று நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த தலைமுறையினுடைய தொடர் ஓட்டத்தில் அடுத்த மிக முக்கியமான வீரராக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இது போன்ற தேர்வுகளில் நடத்தி அந்த மாணவர்களை தேர்வு பெறச் செய்து தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்குவதன் நோக்கம் இதுதான். இதில் போட்டி மட்டும் நடத்தி வெற்றி பெறுவதில்லை. ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம், அதில் ஏதாவது ஒரு ஃபேசினேட்டிங்காக ஆர்வத்தோடு ஏதாவது நடக்கணுமென்றதுக்காக தான் போட்டிகளை தவிர போட்டிகளுக்காக இந்த நிகழ்ச்சி நடக்கவில்லை. அதனால தான் மொத்த இந்த 2 நாள் நிகழ்ச்சியில் போட்டி என்பது 10 விழுக்காடு தான். ஜஸ்ட் 10% தான் போட்டிக்கான நேரமும் அதற்கான மற்ற ஆற்றலும் செலவிடப்பட்டு இருக்கிறது.
எனவே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள். தமிழ் இலக்கியத்தினுடைய பெருமையை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அடுத்த 50-60 ஆண்டுகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் மொழியை, இலக்கியத்தை, தமிழ் மொழி தரக்கூடிய விழுமியங்களை, திருக்குறள் தரக்கூடிய உயர்ந்த செம்பாந்த அனுபவங்களை நீங்கள் கைக்கொண்டு உயர்வதற்கும் நீங்கள் வழிகாட்டுவதற்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு உறுதுணையாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் வந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய அனைத்து மாணவ செல்வங்களையும் விருதுநகர் மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். வணக்கம். ஒரு சிறந்த திரைப்படம் அதனுடைய உச்ச காட்சியில் நிறைவு பெற்றவுடன் அதனுடைய இறுதி நிமிடங்களில் நன்றி தெரிவிக்கும் அந்த எழுத்துக்களை எந்த ஒரு திரை ரசிகரும் படித்ததாக வரலாறே இல்லை. அதேபோல் நிகழ்ச்சி நிறைவடைந்ததற்கு பிறகு கடைசியாக சொல்லப்படும் சில நன்றி உரைகளை யாரும் கேட்பீர்களா என்றும் எனக்கு தெரியவில்லை. என்னை பேச அழைத்த போது எத்தனை 5 நிமிஷத்தில் பேச சொன்னீங்களா? ஓகே, எவ்வளோ நேரம் பேச? ஓகே, இந்த 2 நாள் நிகழ்ச்சி சிறப்பாக நிறைவடைந்திருக்கிறது. நான் மாலையிலே பின்னாடி போய் அமர்ந்திருந்து நிறைய மாணவ செல்வங்களிடமும் ஆசிரியர் பெருமக்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது சில ஐயங்களை அவர்கள் கேட்டார்கள். இந்த 2 நாள் நிகழ்ச்சி குறித்து சில முக்கியமான கேள்விகளை அவர்கள் கேட்டார்கள். இந்த கேள்வி கூட நான் குறிச்சிட்டு வந்திருக்கிறேன். அதுல மிக முக்கியமான ஒரு 5 கேள்விகள் பெரும்பாலும் எல்லாருடைய மனதிலும் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான விடையை சொல்லிவிட்டு என்னுடைய இந்த நிறைவுரையையும் நிறைவு செய்வேன். தமிழ் இலக்கியங்கள் திருக்குறளை ஏன் கற்க வேண்டும், அது எந்த வகையில் எங்களுக்கு பயன்படும் என்ற மிக சிறப்பான ஒரு கேள்வியை ஒரு மாணவர் என்னிடத்தில் கேட்டார். நீங்கள் 11ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடைந்து சிறந்த மதிப்பெண்களை பெற்று பயோமேத்ஸ்லேயோ அல்லது கம்ப்யூட்டர் மேத்ஸ்லேயோ ஒரு 180 190க்கு மேலே கட் ஆஃப் வாங்கிட்டு தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த தொழில் கல்லூரிகளில் ப்ரொஃபஷனல் கோர்ஸில் சேர்வதற்கு பெரும்பாலும் ஒரு ஆர்வத்தோடு இருப்பீர்கள். அல்லது மாடல் ஸ்கூல் உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஒரு முக்கியமான 10-12 என்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் புரிந்து கொண்டு அதில் 2-3 நுழைவுத் தேர்வுகளை எழுதி அதன் மூலமாக ஒரு உயர்ந்த கல்வி நிறுவனத்தில் சென்று சேர்வதற்கான முனைப்பில் இருப்பீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏன் திருக்குறள் தொடர்பாகவும் தமிழ் இலக்கியம் தொடர்பாகவும் புரிதல் வேண்டும்? எதற்காக இந்த மாநாடு? தண்டி அலங்காரத்தில் ஒரு புகழ்மிக்க பாடல் ஒன்று உண்டு. ஓங்கள் இடைவந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேல் தனியாளி வெங்கதிரோன் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் என்ற ஒரு பாடல். இந்த பாடலுடைய மையப்பொருள், உலகின் இருளை அகற்றுவதற்கு 2 பொருட்களால் முடியும். ஒன்று உதிக்கும் சூரியன். சூரிய வெளிச்சத்தில் உலகினுடைய இருள் போகும். அதே போல் இந்த உலகினுடைய இருளை அகற்றுவதற்கு தமிழும் இருக்கிறது என்று தண்டி அலங்காரம் குறிப்பிடுகிறது. இது ஒரு உணர்ச்சி வயப்பட்ட சொல்லா அல்லது இதனுடைய ஆழ்ந்த பொருள் என்ன? இது ஒரு எமோஷனல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். உலகினுடைய இருளுக்கும் ஒரு மொழிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அதற்கான நமக்கு தரவுகள் வேண்டும்ல. ஒரு எமோஷனலா ஒரு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம ஒத்துக்கிறது? அதுக்கு என்ன டேட்டா, அதுக்கு என்ன எவிடன்ஸ்? உலகில் எவையெல்லாம் காலம் காலமாக மனிதர்களினுடைய அறியாமையிலோ அல்லது சுயநலத்திலோ மனிதர்களுக்கு கிடைக்காமல் போகிறதோ அதை தத்துவங்கள் இட்டு நிரப்பும். அதற்குத்தான் உலக இலக்கியங்கள் உலகெங்கும் பிறந்திருக்கின்றன. மனிதர்களுடைய வாழ்வியலுக்கு தத்துவங்களும் அறக்கருத்துக்களும் மிக மிக அவசியம். அந்த தத்துவங்களை, அறக்கருத்துக்களை, அதனுடைய பயனை 2ஆக பகுக்க முடியும். இது தமிழ் இலக்கியத்திலோ திருக்குறளில் மட்டுமல்ல, உலகின் செம்மாந்த இலக்கியங்கள் எல்லாவற்றிலும், எல்லா தத்துவ நூல்களிலும் இந்த 2 பகுப்பை நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று, சமூகத்தின் விளைவிற்கு என்ன தருகிறது,
இன்னொன்று தனி மனித முன்னேற்றத்திற்கு என்ன தருகிறது? ஒரு கலை படைப்பை எடுத்துக்கொண்டால் கலை எதற்காக? ஒரு நடனம், நாட்டியம் உள்ளிட்ட கலை எதற்காக? கலை என்பது கலைக்காக, அதை பார்த்து ரசித்து மனமகிழ்ச்சி கொள்வதற்கு. இன்னொன்று கலை மக்களுக்காக, மக்களினுடைய வலியை, மக்களின் துன்பத்தை, அவர்களுடைய பிரச்சனைகளை கலையின் ஊடாக பேசுவதற்கென்று கலை மக்களுக்காக என்று கலைக்கும் 2 பகுப்புகள் உண்டு. அதே போன்று உலகினுடைய தத்துவங்களை சொல்லக்கூடிய அனைத்து அறநூல்களுக்கும் இந்த 2 புள்ளிகளில் வந்து நிறைவடையும். ஒன்று, தனி மனித முன்னேற்றத்திற்கு என்ன சொல்கிறது, இந்த சமூகத்திற்கு என்ன சொல்கிறது. தனி மனிதன் முன்னேறியதற்கு பிறகு அவன் வழியாக இந்த சமூகம் முன்னேறும். இந்த சமூகத்தை எல்லோரும் முன்னேற்றுவார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அதற்கான விடையை நாம் திருக்குறளில் இருந்தே எடுக்க முடியும். இந்த சமூகத்தின் போக்கை, நோக்கை தீர்மானிக்கக்கூடியவர்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளில் ஒரு சில மனிதர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். இதை நமது இலக்கியங்கள் மட்டுமல்ல, சாக்ரட்டிஸ் போன்ற அரசியல் தத்துவ ஞானிகளும் குறிப்பிடுகிறார்கள். A handful of people will govern the society என்று மிக முக்கியமான அரசியல் தத்துவம் இருக்கிறது. ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் எந்த துறையாக இருந்தாலும், மருத்துவ துறையா, அதனுடைய போக்கை அடுத்த 100 ஆண்டுகளுக்கு தீர்மானிக்கக்கூடியவர்கள் ஒரு சில மனிதர்கள் தான். பொறியியல் துறையினுடைய அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகளா, அதனுடைய போக்கை தீர்மானிப்பவர்கள் ஒரு சில மனிதர்கள் தான். சமூகத்தினுடைய அற இலக்கியங்களா, அதனுடைய போக்கை தீர்மானிப்பவர்கள் ஒரு சில மனிதர்கள் தான். அப்படிப்பட்ட மனிதர்களை தேர்ந்தெடுத்து இந்த தனி மனித முன்னேற்ற வாழ்வியல் தத்துவங்களை இலக்கியத்தின் வழியாக அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற மைய நோக்கத்தில் தான் நீங்கள் இலக்கியம் படிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் 2வது திருக்குறள் மாணவர் மாநாடு. அந்த மாநாட்டினுடைய மைய குறளும் இதுதான். தீம் திருக்குறள். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். இந்த சிலர் பலர் என்ற வார்த்தையை வள்ளுவர் மிக மிக நுட்பமாக பயன்படுத்தி இருப்பார். என்னுடைய மரியாதைக்கும் பெருமைக்குரிய பேராசிரியர் டாக்டர் சங்கர சரவணன் அவர்கள் இதை மிக நுட்பமாக ஆய்வு செய்து கட்டுரைகளை எழுதியிருப்பவர். சிலர் பலர் என்ற வார்த்தையை வள்ளுவர் மிக நுட்பமாக பயன்படுத்தி இருப்பார். யார் மனிதர்கள் வெற்றி பெறுகிறார்கள்? உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் என்று ஒரு குறள் இருக்கிறது. இந்த குறள் ஒரு மாணவன் கேட்ட இன்னொரு கேள்விக்கான விடை. நான் அரங்கத்தினுடைய பின்பகுதியில் ஒரு 10-15 மாணவ செல்வங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்ற போது 2 மாணவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு மிகுந்த ஆர்வமாக இருக்கிறது, படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால தொடர்ச்சியா பண்ண முடியல, ஏதாவது ஒரு டைவர்ஷன் வந்துருது. இந்த கேள்வியை எவ்வளவு பேர் உங்கள் மனதில் இருக்கிறது? ஒரு எண்ணிக்கைக்காக கை உயர்த்துங்கள். அரங்கத்தினுடைய 80 விழுக்காட்டிற்கும் மேல் 20 விழுக்காட்டினர் கையை உயர்த்துவதற்கு கூச்சப்பட்டு உயர்த்தவில்லை. ஏறத்தாழ நாம் எல்லோருக்குமே இந்த பிரச்சனை இருக்கிறது. இதற்குத்தான் வள்ளுவர் விடை சொல்கிறார். கேட்டீங்களா? தமிழ் இலக்கியங்கள் திருக்குறள்ல ஏன் படிக்கணும்? உங்களுடைய மிக மிக முக்கியமான பிரச்சனைகள் நமக்கு மட்டுமே உரியதாக இருக்கிறது, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்றப்பதான் இந்த பிரச்சனை பற்றியும் இந்த பிரச்சனைக்கான காலம் காலமாக சொல்லப்படக்கூடிய தீர்வுகளை பற்றியும் நம்மளுடைய இலக்கியங்களும் நம்மளுடைய அறக்கருத்துகளும் வலியுறுத்துகின்றன. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி, அந்த 2வது வரி மிக மிக முக்கியமானது. இடைக்கண் முறிந்தார் பலர். நீ டைவர்ஷன் ஆகிற, உனக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா அப்படிதான் இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இதற்கான எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா அதுக்கு இந்த மாநாட்டினுடைய மைய திருக்குறள் தான் பொருள். இலர் பலராகிய காரணம் நோற்பால் சிலர் பலர் நோலாதவர். சிலர், நீ எதை விடுகிறாயோ அதை இன்னொருத்தர் தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கிறார். இந்த மைய கருத்தை தான் நேற்று பேசிய பேராசிரியை பர்வீன் சுல்தானா அவர்களும் சொன்னார். இலக்கியத்திற்கு சற்றும் தொடர்பில்லாத மேஜிக் ஷோவினுடைய திரு தயா அவர்களும் இதை தான் குறிப்பிட்டார். போக்கஸ், அந்த வார்த்தை சொன்னாரா? நிறைய முறை சொல்லியிருப்பார். இதற்கான விடையும் திருக்குறளில் இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். உடைத்தம் வலியறியார், தங்களுடைய வலிமையை அறிந்து தொடர்ச்சியான தன் ஊக்கம், தன் முனைப்பு இல்லாமல் எந்த ஒரு முயற்சியையும் பாதியில் விட்டுவிட்டு மறந்தவர்கள் தான் உலகத்தில் அதிகமான பேர்.
அதனால்தான் வெற்றியாளர்கள் குறைவாகவும் வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டவர்கள் அதிகமாகவும் இருப்பதற்கு காரணம் இதுதான் என்று வள்ளுவம் நமக்கு சொல்கிறது. ஏன் இலக்கியம் படிக்க வேண்டும் என்றால் குயிஸ் புரோகிராமில் வெற்றி பெறுவதற்கு மட்டுமல்ல, பரிசுகளை பெறுவதற்கு மட்டுமல்ல, ஒற்றை திருக்குறள் மனிதர்களின் வாழ்வை மிகப்பெரிய அளவில் மாற்றும். நான் அடிக்கடி இந்த குறளை எல்லோரிடமும் சொல்வதுண்டு. அந்த குறள் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் மிக முக்கியமான எனக்கு ஒரு உறுதுணையை ஊன்றுகோலை தந்த ஒரு திருக்குறள். என்னுடைய முதல் முயற்சியில் நான் இந்திய ஆட்சிப்பணி தேர்விற்கான முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை, பிரிலிமினரி எக்ஸாம்ல. அப்போது எனக்கு படித்த ஒரு மிக முக்கியமான திருக்குறள், சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிர் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு என்ற ஒரு திருக்குறள். சிதைவிடத்து ஒரு தோல்வி வந்துவிட்டது என்றால் அந்த இடத்தில் அப்படியே ஒரு போர்க்களத்தில், படை வலிமை மிக்க ஒரு போர்க்களத்தில் யானை தன் உடலின் மீது அம்புகள் எல்லாம் பாய்ந்து அது துன்பப்பட்டு இருக்கக்கூடிய இடத்தில் யானை அப்படியே படுத்து விடாது, தன்னுடைய அடுத்த முயற்சியை நோக்கி ஓடும். அதுதான் சிதைவிடத்தி உள்கார் உறவோர். உறவர் என்றால் நெஞ்சுரம் மிக்கவர்கள், உறுதி மிக்கவர்கள். தன்னுடைய சிதைவில், தோல்வியில் அப்படியே இருக்க மாட்டார்கள். எப்படி யானையினுடைய உடம்பில் அம்புகள் எல்லாம் தைத்ததற்கு பிறகும் அது போர்க்களத்தில் முன்னேறி செல்கிறதோ அப்படி இருப்பார்கள் என்று ஒரு திருக்குறள் சொல்கிறது. ஏன் இலக்கியம் படிக்க வேண்டும் என்றால், இன்னொரு மாணவி இடத்தில் இந்த பதிலை நான் சொன்னேன். உங்களுடைய ஆசிரியர்கள் பள்ளிகளிலிருந்து கல்லூரிகளிலிருந்து சென்றதற்கு பிறகு ஆசிரியர்களுடைய அறிவுரை உங்களுக்கு கிடைக்காது. பெற்றோர்களுடைய அறிவுரை வயதிற்கு பிறகு கசக்கும். நண்பர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். நண்பனாய், நல்ல ஆசிரியனாய், தத்துவ ஞானியாய் ஒரு புத்தகமும் ஒரு தத்துவங்களும் திருக்குறளும் எக்காலத்திற்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால்தான் இலக்கியங்களையும் புத்தகங்களையும் வாசிக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி என்று நான் அவரிடத்தில் குறிப்பிட்டேன். இன்னொன்று, இந்த இலக்கியங்கள்லாம் தாண்டி உங்களுடைய எதிர்கால திட்டமிடுதல் குறித்து 4 வெவ்வேறு செஷன்ஸ், வகுப்புகள் இருந்தது. அதுல ஒரு பையன் கேட்டாங்க, இலக்கை எப்படி தீர்மானிப்பது? நீங்க திரு நெடுஞ்செழியன் அவர்கள் இது குறித்து மிக நுட்பமா பேசினார். அவர் கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக இந்த துறையில் இருக்கக்கூடியவர். அவர் மட்டுமல்ல, அதே போன்று இருக்கக்கூடிய பல்வேறு அனுபவமிக்க ஆசிரியர்கள் சொல்வது, இன்றைய மாணவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்று சொல்ல முடியாது, ஒரு புரிதல். எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும். நீ ஒரு பொண்ணு கேட்டாங்க, நான் என்ன படிக்கலான் இருக்கேன் சார், நான் BA தமிழ் படிக்கலான் இருக்கேன், நல்ல விருப்பம். ஏன் படிக்க போறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழுக்காக ஏதாவது பண்ணணும், தமிழ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல முயற்சி, நல்ல விருப்பம். ஆனால் என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது என்று தெரிந்துவிட்டு இந்த முடிவை எடுத்தீர்களா என்று கேட்டால் அந்த மாணவி சற்றே தயக்கத்தோடு எந்த பதிலையும் சொல்லவில்லை. நமக்கு இன்று பிடிக்கும் ஒன்று நாளை எப்படி வேறு ஒரு வாய்ப்புகளை வருகின்ற போது இன்று எடுத்த வாய்ப்பு முடிவு சரியானதா என்பதை நாம் சிந்திக்கின்றோமா? இன்னொரு மாணவர், நான் எனக்கு மெடிசன் படிக்க விருப்பம் இல்லை என்று சொன்னார். நான் கேட்டேன், ஏன் விருப்பம் இல்லை அப்படின்னு கேட்டப்ப, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னார். இல்ல அதான்ப்பா, ஏன் பிடிக்காது? ஆன்சர் இல்லை. பிடிக்கும் பிடிக்காதுன்றதை எதை வச்சு டிஃபைன் பண்றீங்க? அதற்குத்தான் நெடுஞ்செழியன் அவர்கள் பதில் சொன்னார். நீங்கள் என்னென்ன இலக்கை தீர்மானிப்பதற்குன்னு உங்களுடைய என்னென்ன எதிர்கால வாய்ப்புகள் இருக்கிறது, இப்போது இருந்து அடுத்த 60 ஆண்டுகள் நீங்கள் திட்டமிட வேண்டும் என்றால் 60 ஆண்டுகளில் அந்த துறை எப்படி இருக்கும், அந்த துறையினுடைய வேலை வாய்ப்புகளோ, உங்களுடைய ஆர்வம் அதில் ஒன்று நிச்சயமாக இருக்க வேண்டும். அதுல ஆர்வம் இருக்கு அப்படின்னா அது ஒரு காரணியாக இருக்கலாம். ஆனால் அது மட்டுமே அடிப்படையாக வைத்து முடிவெடுப்பது என்பது நன்கு சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒன்று. எனவே எதிர்கால வாய்ப்புகள், உங்களுக்கான ஸ்கில் செட், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறன்கள் எதற்கு பொருந்தும், உங்களுடைய விழிப்புணர்வு இந்த வயதில் குறைவாக இருக்கிறது என்றால் விழிப்புணர்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள், உறவினர்கள், பெற்றோர்களிடம் கலந்து உங்களுடைய இலக்கை தீர்மானிப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இங்கே விருதுநகர் மாவட்டத்தில் எங்களுடைய குழந்தைகளை அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளுடைய குழந்தைகளிடம் பேசுகின்ற போது பெரும்பாலும் முன்பே திட்டமிடக்கூடியவர்கள் நன்க வாய்ப்புகளை பெற்றுக் கொள்கிறார்கள். நான் ஒன்றை மட்டும் மிக முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்க ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ணோம். கடந்த 10-20 ஆண்டுகளில் விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளிகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்றவர்கள் இன்று எங்கே இருக்கிறார்கள் என்று. சிறந்த மதிப்பெண்களை பெற்றவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள், ஆனால் எல்லோரும் சிறப்பாக இல்லை.
சராசரி மதிப்பெண்களை பெற்றவர்கள் ஒரு சிலர் நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் எல்லோரும் இல்லை. குறைவான மதிப்பை பெற்றவர்களிலும் சிலர் சிறப்பாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு அப்ப நம்ம அந்த மதிப்பெண்களை வைத்து ஏதாவது பொது பண்புகள், காமன் கேரக்டர்ஸ் இருக்குமா என்று பார்த்தால் மதிப்பெண்கள் அடிப்படையில் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் எல்லா வெற்றியாளர்களிடத்திலும் ஒரே ஒரு பொது பண்பை காண முடிந்தது. அந்த பொது பண்பு என்பது அவர்களுக்கு வாய்ப்புகளை பற்றிய விழிப்புணர்வு நிறைய தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் எப்போதும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் மிக எளிதாக தவறவிட்டு விடுகிறோம். இப்ப கூட இந்த திருக்குறள் மாணவர் மாநாட்டிற்கு 1500 மாணவர்களையும் அழைத்தோம். பதிவு செய்தவர்கள் 965 பேர், வந்தவர்கள் 890 பேர். மிச்ச மாணவர்கள் நிறைய பேர் வரவே இல்லை. அங்க ஏதோ போட்டி நடக்கும், போட்டிலாம் எனக்கு வேண்டாம், இல்ல தமிழ் இலக்கியெல்லாம் எதுக்கு எனக்கு வேண்டாம், ஏதோ இலக்கியத்தில் யாரோ பேசுவாங்க. நாங்கள் திரும்ப ஆசிரியர்கள்ட்ட சொல்லிட்டே இருந்தாங்க, எங்களுடைய அலுவலர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. இல்ல இது அந்த மாதிரி இல்லை, அவங்களுக்கு எதிர்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை திட்டமிடுவதற்கு, அவர்களுடைய உயர்கல்வியை திட்டமிடுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் 12ஆம் வகுப்பில், 11ஆம் வகுப்பில், 10ஆம் வகுப்பு அடிப்படையிலான தமிழ் திறனறிவு தேர்வில் வெற்றி பெற்ற எல்லோரும் சிறப்பாக கல்வி கற்கக்கூடியவர்கள். நிச்சயமாக நான் ஒன்றை சொன்னால் நீங்கள் அனைவரும் ஒத்துக்கொள்வீர்கள். உங்களை போன்று நன்றாக படிக்கக்கூடியவர்கள், ஏன் உங்களை விட இன்னும் சிறப்பாக படிக்கக்கூடியவர்கள் கூட இந்த தேர்வில் வெற்றி பெறாமல் இருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? ஏன்? ஒருவேளை அந்த வாய்ப்புகள் குறித்து அவர்களுக்கு தெரிந்திருக்காது. நீங்கள் அந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெற்று அந்த வாய்ப்பை பயன்படுத்தியதால் வெற்றி பெற்றீர்கள், வருவதற்கான ஆர்வத்தோடும் வந்தீர்கள். அடுத்தடுத்த ஆனால் இங்க 2 நாட்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுபவம் மற்றவர்களுக்கு கிடைத்திருக்குமா? இன்றைய அனுபவத்தோடு இதை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புகள் தான் மனிதர்களை மாற்றுகிறது. திறமைகள் ஒருவருக்கு இயல்பாக இருப்பதில்லை. தொடர்ச்சியான செயல்பாடுகளின் காரணமாக திறமையை ஒருவர் வளர்த்துக் கொள்கிறார். உலகில் திறமை மிக்க மனிதர்களை பற்றிய ஒரு ஆய்வு நூல் இருக்குது, தன்னம்பிக்கை நூல். அந்த நூல்ல சொல்றாங்க, உலகின் எத்தகைய திறமைசாலியும் ஒரு செயலை திறமைசாலியாக ஒருவர் எப்படி உருவாகிறார் என்றால், ஒரு செயலை யார் தொடர்ச்சியாக 10,000 மணி நேரம் 10,000 hours அதை மிகுந்த போக்கஸ்டா கருத்தூன்றி செய்கிறார்களோ அவர்கள் அந்த துறையில் விற்பனர்களாக ஆகிறார்கள் என்று ஒரு தன்னம்பிக்கை நூல் குறிப்பிடுகிறது. 10,000 hours தியரி என்று இருக்கிறது. 1000 மணி நேரம் அந்த வேலையை போக்கஸ்டாக செய்யக்கூடியவர்கள் அந்த துறைகளில் அங்கே செயல்படக்கூடியவர்களுக்கு மத்தியில் சிறப்பான இடத்தை பெறுகிறார்கள். ஒரு 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்களையோ அல்லது ஒரு நுழைவுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களையோ பெறக்கூடியவர் ஓராண்டுகளில் ஏறத்தாழ ஒரு 1000 மணி நேரம் கடுமையாக உழைத்திருந்தால் அந்த சூழ்நிலைகளில் அவர் சிறப்பான இடத்தை பெறுகிறார். இதான் 1000 hours தியரி. எனவே வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வது என்பதும் திறமைதான் ஒருவரை அடையாளப்படுத்துகிறது என்பதும் சற்று ஒரு நுணுக்கமான வேறுபாட்டை கொண்டது. வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது அதை பயன்படுத்துங்கள், வாய்ப்புகளை உருவாக்குங்கள். திறமை என்பது இயற்கையாக வருவதில்லை, தொடர்ச்சியான செயல்பாடுகளால் எந்த ஒன்றின் மீது உங்களுடைய கவனம் குவிகிறதோ அது திறமையாக மாறுகிறது. இதுதான் அந்த 2வது கேள்விக்கான பதில். முழு ஈடுபாடு வரவில்லை என்று குறிப்பிட்டார் ஒரு இன்னொரு மாணவர். என்ன கண்டினியூஸா பண்ண முடியல, அதற்கான விடையை திருவள்ளுவரை சொல்லிவிடுகிறார். நீங்கள் தொடர்ச்சியாக செய்வதுதான் ஒரே வழி. சார் சொல்றப்போ ஒரு இது சொன்னார்ல, ஒழுக்கம் எப்படி ஒரு வெற்றியை தருகிறது, அதுக்கு வேற ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் இருக்கா? இல்ல, இருக்கிறதுலே லீஸ்ட் வேற ஆல்டர்னேட்டே கிடையாது, அது மட்டும்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி தொடர்ச்சியாக ஒன்றின் மீது ஆர்வத்தோடு செயல்படுவதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. அதுதான் அதற்கான தீர்வு. இந்த கேள்வியை நிறைய மாணவர்கள் கேட்டார்கள். 2-3 மாணவர்கள் இடத்தில் கேட்டாங்க. அதற்கான பதிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம், கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நீங்கள் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த கல்வி வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய 2 மிக முக்கியமான செஷன் உங்களுடைய +2 கேரியர் கைடன்ஸ் தொடர்பாக இருந்தது. திருக்குறள் மாநாட்டின் மையத்தினுடைய நோக்கம் இது போன்ற இலக்கியங்களை, திருக்குறள் உள்ளிட்ட பழந்தமிழ் இலக்கியங்களை மாணவர்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இது மதிப்பெண்களுக்காக, நாம் தேர்விற்காக தாண்டி இன்னும் எவ்வளவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு விதை நெல் தான் இன்று உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. நீங்க ஒரு 16-17 வயசுல இது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இல்லை. இன்னும் நீங்க நிறைய கத்துக்கொண்டே இருப்பீர்கள்.
அது குறித்து உங்களுக்கு ஒரு எளிய அறிமுகத்தை செய்வதுதான் இந்த நிகழ்ச்சி. அதனாலதான் நான் நேற்று பேசுறப்பே சொன்னேன், போட்டிகள் என்பதெல்லாம் ஒரு நிகழ்வுக்காக நடத்தப்படுகிறது. 2 நாட்கள் இங்க உங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லக்கூடிய பல்வேறு லேர்னிங்ஸ், கற்றல்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று குறிப்பிட்டேன். இந்த 2 நாள் நிகழ்ச்சியிலும் மிக சிறப்பாக அந்த நோக்கத்தை நிறைவேற்றிய அனைத்து 890 மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு இதை கடந்த ஆண்டும் முதல் முறையாக திருக்குறள் மாணவர் மாநாடு நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அரசினுடைய அனுமதியை பெற்று நாங்கள் கடந்த ஆண்டு முதல் முறையாக நடத்தினோம். இந்த ஆண்டு அதைவிட இன்னும் சிறப்பாக பல்வேறு புதிய புதிய நிகழ்ச்சிகளை எல்லாம் உள்ளடக்கி நடத்தி இருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருவள்ளுவர் சிலையினுடைய வெள்ளி விழாவின் போது இந்த மாநாடு ஆண்டுதோறும் இனி நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இனி ஒவ்வொரு ஆண்டும் திருக்குறள் மாணவர் மாநாடு நடைபெறும். இந்த தேர்விற்கான விழிப்புணர்வு பல மாவட்டங்களிலிருந்து எண்ணிக்கை குறைவாக வந்தது. அந்த மாவட்டங்களிலிருந்து ஆசிரியர்களை வர வைத்தோம். எங்கெங்கெல்லாம் கம்மியான நபர்கள், கம்மியான எண்ணிக்கையில மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கார்களோ அங்கிருந்து ஆசிரியர்கள் வந்திருக்கிறாங்க. தமிழில் பயிற்றுவிக்கக்கூடிய ஆர்வமிக்க ஆசிரியர்கள். அவர்கள் இன்னும் அதிக மாணவர்களை அந்த மாவட்டங்களிலிருந்து உருவாக்கி அனுப்புவார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு மிக மிக இன்று நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சிறப்பாக ஏற்பாடு செய்து பாராட்டியதாக நிறைய பாராட்டுக்களை தெரிவித்தார்கள். உங்களுடைய ஒட்டுமொத்த பாராட்டுகளையும் பெற்று ஒரு தட்டில் வைத்து இந்த பாராட்டு யாருக்கு உரியது என்று கேட்டால் அதை 2ஆக வகுத்து 2 நபர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்வேன். ஒட்டுமொத்த நிகழ்ச்சிக்கான பாராட்டினுடைய 50 விழுக்காடு இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து லாஜிஸ்டிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டை தன்னுடைய தொடர்ச்சியான அலுவல் பணிகளுக்கும் இடையே கடுமையாக மேற்கொண்டு எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்டத்தினுடைய திட்ட இயக்குனர் டாக்டர் தண்டபாணி அவர்கள் இந்த பாராட்டிற்கு 50 விழுக்காடு அவரை சேரும். அவர் என்றால் அவரை சார்ந்த அலுவலர்கள், அவருடைய மற்ற துறை சார்ந்த அனைத்து அலுவலர்களும் சேரும். இன்னொரு 50 விழுக்காடு இதனுடைய இன்டெலெக்சுவல் பார்ட். இந்த நிகழ்ச்சிக்கு என்று ஆரம்பத்தில் திட்டமிட்டு இதை முன்மொழிவாக அனுப்பி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆசிரியர்களுடைய எண்களை பெற்று அவர்களுக்கு இது குறித்து விளக்கம் சொல்லி பல்வேறு இணைய வழியிலான கூட்டங்களை நடத்தி மாணவர்களுடைய பட்டியல் ஒரு 20-30 முறைக்கும் மேல் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து மாறி மாறி அனுப்பி கொண்டே இருந்தார்கள். அவற்றை எல்லாம் மிக பொறுமையாக இருந்து கடந்த 2 மாத காலமாக இதற்கென்று முழுமையாக தன்னுடைய குழுவினருடன் உழைத்து குயிஸ் புரோகிராம் உள்ளிட்ட அனைத்து இதனுடைய ஈவெண்டினுடைய அறிவுசார் நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பொறுப்பேற்று அதை திறம்பட வெளியிட்டுள்ள என்னுடைய துணை ஆட்சியர் திருமதி அனிதா அவர்கள். வள்ளுவர் ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பு 4 வலிமைகளை ஒருவர் பார்த்து தொடங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நீங்களே சொல்லிடுவீங்க, நான் சொல்றேன், இப்படி ஒருத்தருக்குறால் நான் சொல்றேன். வினைவழியும் தன்வழியும். வினைவழி எனக்கு தெரியும், இது திருக்குறள் சார்ந்த நிகழ்ச்சி, நிச்சயமாக மாணவர்கள் விரும்புவார்கள், இது வெற்றி பெறும். தன்வழி பத்தி எனக்கு பெரிய நம்பிக்கை என்கிட்ட இல்லை. தன்வழி வரை என்னோட வலிமை பெருசா நான் நம்பல. அப்புறம் மாற்றான் வழி, மாற்றான்னா ஒண்ணும் அந்த நிகழ்ச்சிக்கு இல்லை. அடுத்து துணை வழி, இதில் மிக முக்கியமாக நம்பிய வலிமை துணை வலிமைதான். அந்த வள்ளுவர் சொன்ன 4இல் 25 விழுக்காடு தான் துணை வலிமைக்கு போகும் என்று வள்ளுவர் குறிப்பிட்டுகிறார். வள்ளுவர் இந்த குறளில் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டும். 2 பேர் துணை வலிமையில் மட்டுமே இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த 2 அலுவலர்களையும் நான் மேடைக்கு அழைக்கின்றேன். அந்த 2 பேருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த திருக்குறள் மாநாட்டின் மாநில ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலும் உங்கள் அனைவர் சார்பாகவும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்காக ஆசிரிய பெருமக்கள் கடந்த 2 மாதங்களாக, குறிப்பாக இன்று நான் மிகுந்து ஆச்சரியமாக பார்த்த ஒன்று,
இன்றைய நடந்த கலை போட்டியில் 4 குழுக்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களா? ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சா? ஐயோ, முன்னாடியே சொல்லிட்டோம். சரி, கலை போட்டியில் 4 குழுக்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. 4 குழுக்களிலும் மிக மிக முக்கியமான ஒன்று, அவர்கள் எல்லோரும் ஒரே பள்ளி மாணவர்கள் அல்ல. வேற வேற ஸ்கூல்ல, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வேற வேற லொகேஷன்ல இருக்கக்கூடிய மாணவர்களை ஒருங்கிணைத்து நடன பயிற்சியாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், இதை ஒருங்கிணைத்து செய்வது என்பது அவ்வளவு எளிதல்ல. எல்லாம் 10 பருவ குழந்தைகளை அவர்கள் பெற்றோர்களிடத்தில் இருந்து அனுமதி வாங்கி அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு ஆசிரியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக 2 நாள் அவ்வளவு தூரம் தங்களுடைய குழந்தைகளை அனுப்பிய அனைத்து பெற்றோர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும். இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களிடம் 2 முறை நானே நேரில் கூட்டம் நடத்தி, இணைய வழியில் கூட்டம் நடத்தி இந்த நிகழ்ச்சி குறித்து மிகுந்த ஒத்துழைப்பை நல்கிய அனைத்து மாவட்டங்களினுடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அவர்கள் சார்ந்த மற்ற அலுவலர்களுக்கும் மாநில ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய மாணவர்கள் தங்களுடைய பின்னூட்டங்களை அளித்திருக்கிறார்கள், ஃபீட்பேக் கொடுத்திருக்கிறாங்க, இன்னும் என்னென்னலாம் பண்ணணும் என்று. எனவே இந்த நிகழ்ச்சியை இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இன்னும் சிறப்பாக திட்டமிடுவதற்கும் இதை இன்னும் சிறப்பாக மேற்கொள்வதற்கும் உங்களுடைய ஃபீட்பேக் மிக முக்கியமாக இருந்தது. நிறைய மாணவர்கள் என்னை பார்த்தே கடிதம்லாம் கொடுத்தாங்க, என்னென்ன பண்ணணும்னு. அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுக்கள். இந்த 2 நாள் மாநாட்டை வெற்றிகரமாக செய்வதற்கு மாவட்டத்தினுடைய அனைத்து துறை அலுவலர்களும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றுகிறார்கள். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அலுவலரை நியமித்து முழு பொறுப்பையும், காலையில் அந்த 2 நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்தது. ஒன்று நேற்று இரவு நடந்த கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம், மற்ற காலையில் நடந்த அந்த படைப்பிலக்கிய திறன் பயிற்சி. அதற்கு நிறைய ஆசிரியர்கள், மாவட்டத்தினுடைய பயிற்சி பெற்ற கேரியர் கைடன்ஸ் டீச்சர்ஸ் வந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அனைத்து மாவட்ட அலுவலர்களுக்கும், உணவு ஏற்பாடு செய்த பிடி உள்ளிட்ட ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அலுவலர்கள், மற்ற அந்த உணவு சமைத்த சமையல் கலைஞர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக என்னுடைய நன்றிகள். நேற்றிலிருந்து நம்மளுடைய எளிய அழைப்பை ஏற்று மாநிலத்தில் மிக முக்கியமான ஆளுமைகள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த திருக்குறள் மாணவர் மாநாட்டினுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, பாரதியாரினுடைய ஒரு புகழ்மிக்க பாடலை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு நான் நிறைவு செய்கின்றேன். பாரதியார் தன்னுடைய வாழ்வை பற்றி இப்படி சொல்கிறார். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். தேடி சோறு நிதம் தின்று. ஒரு மனிதன் இதைதான் பண்ணுவான். அவனுக்கு மிக அடிப்படை என்ன? பசி. அப்ப உணவை தேடி சாப்பிடணும். தேடி சோறு நிதம் தின்று. அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல பிடிஎஸ் பார்ப்பான், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். அதை அப்படியே எழுதுறாரு. பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, அப்புறம் மனம் வாடி துன்பம் மிக உழன்று. எல்லாத்துக்கும் கஷ்டப்படுவான். எதுக்கு? ஒரு போட்டியில பரிசு கிடைக்கல, வருத்தப்படுவான். ஐயோ 8:30 பசிக்குதே, வருத்தப்படுவான். அப்புறம் இந்த கலெக்டர் எப்பதான் முடிப்பாரு, வருத்தப்படுவான். நாளைக்கு போயிட்டு ஏதாவது ஒன்று நினைச்சு வருத்தப்படுவான். அவனுக்கு வருத்தம் படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். மனம் வாடி துன்பம் மிக உழன்று. அப்புறம் பிறர் வாட பல செயல்கள் செய்து, தன்னுடைய ஈகோனாலேயோ அல்லது தன்னுடைய அறியாமையினாலேயோ ஏதாவது அடுத்தவனுக்கு துன்பம் பண்ணுவான். அதான் டாக்டர் சங்கர சரவணன் சார் சொன்னார், அறத்திலேயே பெரிய அறம் மற்றவர்களுக்கு துன்பம் தராமல் இருக்கக்கூடிய மனத்துக்கண் மாசிலன் ஆதல் தான். மற்ற எல்லா அறங்களும் ஆடம்பரம் மிக்கதுன்னு குறிப்பிட்டார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் மற்ற அனைத்தரன் ஆகுல நீரபிற அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி மற்ற எல்லோருக்குமே துன்பம் விளைவிக்காமல் இருப்பதுன்றது பெரிய அறம். அதெல்லாம் நம்ம இதனால செய்ய முடியாது. மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து. அப்புறம் இப்படியே செஞ்சுட்டே இருப்போம். ஒரு நாள் நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொல்லியிருப்பார். நீங்களும் வீழாதீர்கள், தமிழையும் உயர்த்துங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.